Okay. Assalamualaikum. வணக்கம். So, நான் வந்து 2027 வச்சுக்கிட்டா இன்னைக்கு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னு கேட்டா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி படிச்ச யூனிட்ஸ்ல இருக்கு. ஆல்ரெடி வந்து நாங்க ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம், கால்குலேஷன் படிச்சிருப்போம், கேசஸ் படிச்சிருப்போம், அதே போலடா எனர்ஜெட்டிக்ஸ் படிச்சிருக்கோம், அதே போல இன்ஆர்கானிக் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இவ்வளவு யூனிட்ஸ்க்கும் பிறகு அவங்களுக்கு இப்ப ஆர்கானிக்கும் கெமிக்கல் கைனெட்டிக்ஸும் வந்து ஃப்ளோல போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ ஆர்கானிக் வேறொரு நாள்ல போகுது, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா அது வேறொரு நாள்ல நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தம்பி, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ங்கிற இந்த யூனிட்டுக்குள்ள நான் போறதுக்கு முதல்லடா என்னோட கெமிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன். கெமிஸ்ட்ரியை நாங்க சில பார்ட்ஸாக பிரிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஜெனரல் கெமிஸ்ட்ரி, அதே போல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, இப்படி 4 கேட்டகரியாக நாங்க என்னோட கெமிஸ்ட்ரியை வந்து பிரிக்கணும். அதுல பிள்ளைங்க இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நாங்க இப்ப போயிட்டு இருக்குடா. 4வது நாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ண போறது என்னன்னு கேட்டாங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது என்னன்னு கேட்டா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அதாவது பௌதீக இரசாயனவியல் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். பௌதீக ரசாயனவியல் சொல்லக்கூடிய ஒரு கென்செப்ட் நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். தமிழ் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை எடுத்தோமா இருந்தா இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்ற இந்த யூனிட்ஸுக்குள்ள நாங்க என்ன படிக்க போறோம் சார், நாங்க எதை பத்தி நாங்க இங்க படிக்க போறோம்னு கேட்டா நிறைய யூனிட்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள வரும். என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 11 வந்து சாரி ஃபர்ஸ்ட் குவார்ட் யூனிட் 4 வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. யூனிட் 4 என்ன யூனிட் இருக்கு சொல்லுவீங்க அப்படின்னா கேசஸ். இந்த கேசஸ் என்று சொல்றது ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட் தான். அதே போல வேற யார் சொல்லலாம்னு கேட்டா யூனிட் 5. யூனிட் 5 எடுத்தால் அதுக்கு நாங்க சொல்றது என்ன அப்படின்னா எனர்ஜெட்டிக்ஸ் என்று சொல்லிக்கிறோம். எனர்ஜெட்டிக்ஸ். இந்த எனர்ஜெட்டிக்ஸ் வந்து என்னன்னு கேட்டால் ஒரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட். நாம இந்த 2 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட்ஸும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாம பிள்ளைகள் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறது அடுத்தது என்னன்னு கேட்டா யூனிட் 11. யூனிட் 11 பிள்ளைகள் அதுக்கு நாங்க சொல்ற பேர் வந்து கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் என்று சொல்லிக்கலாம். கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். அதே போலடா நாம படிக்க போற அடுத்த யூனிட் 12. யூனிட் 12 யாருன்னு கேட்டா கெமிக்கல் இக்யூலிபிரியமாக இருக்கு. கெமிக்கல் இக்யூலிபிரியம் இதெல்லாம் கிளியரா சொல்ல போனா யூனிட் 12 நாங்க இக்யூலிபிரியம் சொல்லி பொதுவாக இருப்போம். இந்த இக்யூலிபிரியம் சொல்ற இந்த யூனிட், இக்யூலிபிரியம் சொல்ற இந்த யூனிட் வந்து 3 யூனிட்டாக பிரிக்கப்படும். என்னென்ன அந்த 3 யூனிட் கேட்டாங்க? ஒன்று வந்து கெமிக்கல் இக்யூலிபிரியம். கெமிக்கல் இக்யூலிபிரியம் ஒன்று வந்து கெமிக்கல் இக்யூலிபிரியம். இரண்டாவது வந்து அயனிக் இக்யூலிபிரியம். அயனிக் இக்யூலிபிரியம். இரண்டாவது வந்து அயனிக் இக்யூலிபிரியம். மூணாவதாக நாங்கள் கருதப்படுவது ஃபேஸ் இக்யூலிபிரியம். ஃபேஸ் இக்யூலிபிரியம். ஃபேஸ் இக்யூலிபிரியம். இதை தாண்டி வேற என்ன பிசிக்கல் யூனிட் இருக்கு சார் கேட்டா கடைசியாக யூனிட் 13. யூனிட் 13 எடுத்து பார்க்கலாம். அது வந்து என்னன்னு கேட்டா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி. யூனிட் 13 எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி சொல்ற ஒரு யூனிட். அப்ப இவ்வளவு யூனிட்டும் பிள்ளைகள் எங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட்ஸாக இருக்கு. இவ்வளவு யூனிட் என்னன்னா எங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட்ஸாக இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன சரி குழப்பம் இருக்கான்னு சொல்லுங்க. இப்ப அவசரமா என்ன சொல்லி கொள்ளுங்க, இத வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு தலைப்பு போட்டுட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு தலைப்பு போட்டுட்டு கீழே கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த விஷயங்கள்.
பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தலைப்பு போட்டுட்டு யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 11, யூனிட் 12, யூனிட் 13 இது எல்லாமே வந்து என்னடா பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குள்ள தான் வரும். சரி, சோ இது வந்து நீங்க வீடியோ போஸ்ட் பண்ணி இதை நோட் பண்ணிக்கொள்ள சரியா. நான் அப்படி தொடர்ச்சியா பேசிக்கிட்டே. இப்ப இந்த யூனிட்ல இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட முக்கியத்துவம் என்னன்னு கேட்டாங்க, தெளிவானி சொல்லணும். தெளிவானி சொல்லணும். எங்களோட மொத்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் பிள்ளைகள், மொத்த கெமிஸ்ட்ரியோட மார்க்ஸ் 100 மார்க்ஸ் ஆக, அதுல 45 மார்க்ஸ் கிட்ட எங்களுக்கு தரப்போற யூனிட்ஸ் யார் என்று கேட்டால் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி யூனிட்ஸ் 100க்கு 45. சோ தம்பி உங்களுக்கு ஒரு எஸ் எடுக்கணுமா இருந்தா நீ பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை மட்டும் வச்சு ஒரு எஸ் எடுக்க இருக்கு. 100க்கு 45க்கு 145 மார்க்ஸ் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து வரும். சார் நாங்க வந்து இது எங்க கேள்வி வரும்னு கேட்டா சிம்பிளா சொல்றேன் கவனி தம்பி. இந்த ஸ்ட்ரக்சர் நம்பர் 3 இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான். அதே போல essay number 5 in the physical chemistry தான். essay number 6 in the physical chemistry தான். essay number 7 A part in the physical chemistry. உங்களோட ஃபைனல் பேப்பரோட ஃபார்மேட் தெரிஞ்சிருக்கும். இந்த essay பார்ட் எடுத்தால் ஒரு பேப்பரை எடுத்தா பார்ட் 2 பிள்ளைகள் பார்ட் A, பார்ட் B, பார்ட் C என்று சொல்லி பிரிக்கணும். அதுல பார்ட் A ன்னு சொல்றதுனா ஸ்ட்ரக்சர், பார்ட் B ன்னு சொல்றது பார்ட் B ன்னு சொல்றது என்னன்னு கேட்டால் அதுல வந்து 3 கேள்விகள் இருக்கும். இந்த 3 5வது 6வது 7வது இதுதான் நாங்க கதைக்கக்கூடிய பார்ட். தம்பி இப்ப நீயே யோசிடா, இந்த பார்ட் B ல எத்தனை கேள்வி வருது பாருங்க. 3 கேள்விகள் இருக்கு தம்பி. 3ல கட்டாயம் எத்தனை செய்யணும்னா 2 செஞ்சே ஆகணும். 2 நீ செஞ்சே ஆகணும் தம்பி. எந்த ஒரு சாய்ஸும் இங்க இல்லை, நீ கட்டாயம் 2 செஞ்சே ஆகணும். இப்ப நான் கேட்கிறேன் உனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உனக்கு தெரிஞ்சிருந்தா தான் இந்த ஸ்ட்ரக்சர் நீ 3வது ஸ்ட்ரக்சர் செஞ்சா 5 மார்க்ஸ் கிடைக்கும். இதுல கட்டாயம் 2 எஸ்ஸே செய்யத்தான் வேண்டும். உனக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பிடிக்குமோ பிடிக்காதோ என்னவோ இருக்கட்டும்டா, பட் நீ கட்டாயம் இந்த இவ்வளவு யூனிட்ஸும் கட்டாயம் ஒவ்வொரு ஃபைனல் பேப்பர்லையும் ஒவ்வொரு வருஷத்துல பேப்பர்லையும் இந்த இவ்வளவு கேள்விக்குள்ளையும் எல்லா யூனிட்டும் இன்க்ளூட் ஆகும். ஒரு யூனிட் கூட மிஸ் ஆகாது, எல்லா யூனிட்டும் இன்க்ளூட் ஆகி இருக்கும். அப்ப நீங்க கட்டாயம் தான் இந்த எல்லா யூனிட்டும் படிச்சாதான் உங்களால பார்ட் B வந்து செய்யும். தம்பி பார்ட் B ல வந்து யோசிச்சு பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க, எத்தனை மார்க்ஸ் பாருங்க. 2 எஸ்ஸே நீங்க செய்யணும். 15 மார்க்ஸ் உங்களுக்கு பார்ட் B ல இருக்கு. அப்ப 5 மார்க்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர்ல இருந்து கிடைக்கும், 15 மார்க்ஸ் வந்து பார்ட் B ல இருந்து கிடைக்கும். அப்ப நீங்க பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை வச்சு உங்களோட பார்ட் 2 ல எடுக்கக்கூடிய மார்க்ஸ் மொத்தமா 20 மொத்தம் 20 மார்க்ஸ் உங்களோட பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை மட்டும் வச்சு நீங்க எடுக்கிறீங்க. இதை தாண்டி MCQ எடுத்தால் MCQல 20 தொடக்கம் 25 மார்க்ஸ் என்ன வரும் பிள்ளைகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி MCQs வரும். 20 தொடக்கம் 25 பிசிக்கல் கெமிஸ்ட்ரி MCQs வரும். சோ டோட்டலா நீங்க பார்த்தா 40 தொடக்கம் 45 மார்க்ஸ் இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இருந்து நீங்க எடுத்துப்பீங்க. அப்ப நீ இப்ப எனக்கு செல்லு பார்ப்போம், நீ செல்லு தரு. இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரிய விட்டுட்டு ஒரு A நம்மளால நினைச்சு பார்க்க. எனக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தேவையில்லை சார், நான் வந்து ஜஸ்ட் இந்த பாடமாக ஒரு யூனிட்ஸை மட்டும் படிச்சு எடுத்துட்டு நான் A எடுக்க போறேன். அப்படி உன்னால செய்ய இயலாது, அது சாத்தியமே. அப்படி எடுக்கவே இயலாது. பிள்ளைகள் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நீங்க மெனக்கெட்டு படிக்கத்தான் வேணும். இதுல சில சீனியர்மார் சொல்றது இருக்கு, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இந்த மெட்ஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லேசா இருக்கு, பயோ படிக்கிற பிள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த எல்லா கதையையும் மறந்து நீ வந்திருக்கிறது தம்பி படிக்க வந்திருக்க, உன்னால ஏழும். நான் சொல்றேன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து எல்லாருக்கும் லேசான யூனிட், லேசா படிக்கலாம், ஈஸியா படிக்கலாம். எந்த ஒரு சீனியர் மாற கதையோ தலைக்க போட்டு குழப்பாமலுக்கு படிக்கலாம் ஒரு நம்பிக்கையோட வந்து இருந்து பாரு, ஈஸியா படி. சரியா நோட் பண்ணிக்கோனீங்களா? இப்ப பிள்ளைகள் நாம போக போற யூனிட் என்னடா இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ். சார் கெமிக்கல் கைனடிக்ஸ்ல எத்தனை மார்க்ஸ் சார் கேள்வி வருது கேட்டா
ஒரு 5 to 7 மார்க்ஸ் ஃபைனல் பேப்பர்ல கேள்வி. ஒரு 5 to 7 மார்க்ஸ் என்ன வருடா இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்ல உங்களோட ஃபைனல் பேப்பர்ல வந்து கேள்விகள் இன்ஷா அல்லாஹ். இப்ப இந்த யூனிட்டுக்குள்ள ஒரு தடவை இந்த யூனிட்டுக்குள்ள கொஞ்சம் தம்பி இந்த யூனிட்டோட பேரை பாரு, கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொன்னா இரசாயன இயக்கவியல். இரசாயன இயக்கவியல். இரசாயன இயக்கவியல். தம்பி நீ செல் எனக்கு ஒரு விஷயம், இது யூனிட் 11. சோ இதை எழுதி முடிச்சா ஹெடிங்க போடுங்க அப்படின்னா ரசாயன இயக்கவியல் சொல்லி பெருசா ஹெடிங்க போடுங்க. பெருசா ரசாயன இயக்கவியல் சொல்லி ஹெடிங்க போட்டு கொள்ளுவோம். இப்ப கவனிக்கலாம் நான் சொல்றது கவனிச்சு நமக்கு விளங்கு சொல்லிப்போம். அடே ஒரு இரசாயன இயக்கவியல் சொல்ற இந்த பாடத்துல நாம என்ன படிக்க போறோம், எதை பத்தி படிக்க போறோம்? நான் இங்க படிக்க போற விஷயம்தான் என்னடா தம்பி உனக்கு விளங்கணும். எங்க கெமிஸ்ட்ரியில இரசாயனம் சொல்லி கதைக்கிறது, இரசாயனம் கதைக்கிற எல்லாமே ஒட்டுமொத்தமாக எதுக்குள்ள அடக்கப்படும் சொல்லுங்க, இரசாயன மாற்றங்களுக்குள்ளதான் அடக்கப்படும். இரசாயன மாற்றங்களுக்குள்ளதான் எங்களோட ஒட்டுமொத்தமான கெமிஸ்ட்ரியுமே நாங்க அடக்கணும். நாம என்ன படிக்க போறோம்னு சொன்னாங்களே, இரசாயன மாற்றங்கள் எப்படி இயங்க போகுது, ரசாயன மாற்றங்களுடைய இயக்கம் எப்படி இருக்கு படிக்கணும். ரசாயன மாற்றங்களோட இயக்கத்தை பத்தி, இயக்கவியல் இயல்ங்கிறது கற்கை. ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்றதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் இயல்பு சொல்லி கதை. உயிர்களை பத்தி படிச்சா உயிரியல், பௌதீக கூறுகளை பத்தி கதைச்சா பௌதீகவியல், இரசாயன மாற்றங்களை பத்தி கதைச்சா இரசாயனவியல். தம்பி அப்ப இயக்கவியல்டா எதை பத்தி படிக்க போறோம் தம்பி? இயக்கத்தை பத்தி கருதி போறோம். இயக்கத்தை அதுலடா ஒரு இரசாயன மாற்றம் நாங்க கெமிஸ்ட்ரியில கதைக்கிறது யாரு? இரசாயன மாற்றம் கதைக்கிறோம். எஸ், அப்படின்னா கெமிஸ்ட்ரியில கதைக்கிறது யாரு? இரசாயன மாற்றம் சொன்னா நான் சும்மா சொல்றேன் பாருங்க தம்பி, ஒரு கார்பன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து CO2 மாறுறது கார்பனை நீங்க வழியில எரிச்சா CO2 கேஸ் மாறுறது ஒரு ரசாயன மாற்றம். ஐதரசனை நீங்க ஆக்சிஜன்ல எரிச்சா ஐதரசனை வழியில எரிச்சு H2O உருவாக்குறது ஒரு ரசாயன மாற்றம். பனிக்கட்டி நீராக மாறுது ஒரு மாற்றம். அதே போல தம்பி ஒரு குளுக்கோஸ வழியில எரிச்சு கார்பன் டை ஆக்சைடாகவும் நீராகவும் மாற்றுறது ஒரு இரசாயன மாற்றம். இது இவ்வளவு மாற்றங்களையும் எளிமையாக செல்லுங்கன்னு சொன்னா, இவ்வளவு செல்ல விஷயங்கள் எல்லாம் எளிமையாக செல்லுங்கட்டா எங்களுக்கு இருக்கிற லேசான ஆப்ஷன் என்ன? லேசான ஆப்ஷன் அந்த மாற்றங்களை நாங்க எப்படி குறிச்சு காட்டலாம், எப்படி எளிமையான முறையில குறிச்சு காட்டலாம், எப்படி? வெரி குட். எப்படி அந்த தாக்கங்களாக குறிச்சு காட்டலாம். ரசாயன தாக்கங்களாக நாங்க கதைக்கிறோம். அப்ப இரசாயன மாற்றங்கள் செல்வது எல்லாம் எப்படி பிரிக்கப்படுது? இரசாயன தாக்கங்களாக எங்களுக்கு குறிச்சு காட்டப்படும். அப்ப நாங்க இங்க என்ன படிக்க போறோம் இன்னும் கிளியரா கேட்டா, இரசாயன தாக்கங்களோட சில இயல்புகளை பத்தி தெரியும். ரசாயன தாக்கங்கள் எப்படி நடக்குது, என்ன கன்செப்ட்ங்கிறத பத்தி தான் இந்த யூனிட்ல வந்து படிக்க போறோம். தம்பி நான் சொல்றது சரியான்னு சரியான்னு எங்கட உடம்புலடா எல்லா விஷயத்தையும் இயற்கையில 2 விதமா அணுகிடும். ஒத்துக்கொள்றீங்களா? எல்லா விஷயத்தையுமேடா இயற்கையில 2 விதமா அணுகிடும். உதாரணத்துக்கு சார் ஏன் பசிக்குதுன்னு கேட்டா 2 ஆன்சர் இருக்கு. எங்களுக்கு ஏன் பசிக்குதுன்னு கேட்டா 2 ஆன்சர் இருக்கு. ஒரு ஆன்சர் என்ன தம்பி? நான் சாப்பிடல, என் உடம்புக்கு சாப்பாடு தேவைப்படுது, அதனால பசிக்குது, ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் சொல்லலாம் பாருங்க, நான் சாப்பிடல, என் உடம்புல அதுல HCl சுரக்கப்படுது, இறைப்பைக்குள்ள HCl சுரக்கப்படுது, சுரக்கப்படுற HCl போயிட்டு என்ன இறைப்பை சுவர்ல இறைப்பை சுவர்ல படுது. அந்த நேரம் என்ன இறைப்பை சுவர் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது.
அந்த இடத்துல இருக்கக்கூடிய நரம்பு அந்த நரம்பு முனைகள் வந்து இந்த இந்த இரைப்பை சுவர் டேமேஜ் ஆகிறதால வரக்கூடிய அந்த பெயினை உடனடியாக பிரெயினுக்கு கடத்துது. பிரெயின் உடனடியாக நமக்கு செல்லுது, நீங்க சாப்பிடுங்க செல்லுது. அதுதான் பசி. பசிக்குதுங்கிறத ரெண்டு விதமா கதைக்கலாம். ஒன்று ஜஸ்ட் ஏன் பசிக்குது, சாப்பிடல பசிக்குது, சிம்பிளா முடிச்சிடலாம். ரெண்டாவது அது ஏன் பசிக்குது, எப்படி அந்த பசிக்கிற ஃபீல் நமக்கு வருது, ரெண்டு விதமாக நாம் பேசலாம். தம்பி கெமிஸ்ட்ரியும் அதே போலதான் ரெண்டு விதமா கதைக்கலாம். ஒன்று தம்பி தியரட்டிக்கலாக கதைச்சிட்டு கொடுக்கலாம். ஜஸ்ட் இன்னைக்கு ஏன் சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு அணு ஆரை கூடண்டா சக்தி மட்டம் பொட்டாசியத்துக்கு கூட, அதனால அணு ஆரை கூட, இப்படியும் சிம்பிளா முடிக்கலாம். தம்பி இன்னமும் கதைக்கலாம். என்னடா சோடியத்தை விட பொட்டாசியத்துல எலக்ட்ரான்களுக்கு இடைப்பட்ட தள்ளுகையிட பெருமானம் இப்படி இருக்கும், திரை விளைவு இப்படி இருக்கும், திரை விளைவிட பெருமானம் இப்படி இருக்கும். அப்ப அந்த பெருமானத்தின் மூலமாக சக்தி மட்டங்கள் தள்ளப்படும், அதனால அணு ஆரை அதிகரிக்கும், இப்படியும் சொல்லலாம். தம்பி தியரட்டிக்கலா கதைக்கிறதுக்கு நாங்க சொல்றது பண்பறி முறைன்னு சொல்லி, பண்பறி பகுப்புன்னு படிச்சோம் இனோர்கானிக்ல, பண்பறி முறைன்னு சொல்லி ஒரு கதை. அதுவே பிள்ளைகள் ஒரு விஷயத்தை நாங்க நம்பரை வச்சு விளங்கப்படுத்த இயலுமா இருந்தால், அதை இன்னும் டீப்பாக உள்ளுக்கு போய் விளங்கப்படுத்த இயலுமா இருந்தால், மெக்கானிசம செல்ல இயலுமா இருந்தால், பொறிமுறையை பத்தி கதைக்க இயலுமா இருந்தால், அதுக்கு நாங்க சொல்றது பிள்ளைகள் அளவறி ரீதியான கற்கைச்சு கதைக்கிறோம். நாங்க இந்த ரசாயன இந்த பௌதீக ரசாயனவியல் முழுக்க பிள்ளைகள் அளவறி ரீதியான கற்கையாக இருக்கும். அளவறி ரீதியான கற்கை தம்பி. அப்ப ஒரு தாக்கத்தை எடுத்தாடா, ஒரு தாக்கத்துல இருந்து நாங்க 3 பேர் ஆக்களை பத்தி பேசுறோம். ஒன்று, அந்த தாக்கம் நடக்குமா நடக்காதா, தாக்கம் நடக்குமா அல்லது நடக்காதா, இதை பத்தி கதைக்கிறேன். தாக்கம் நடக்குமா நடக்காதா, இது ஒரு கருத்து, இதை பத்தி கதைக்கிறேன். தம்பி ரெண்டாவது நடக்குமா இருந்தால், தாக்கம் நடக்குது, ஸ்டார்ட் ஆயிட்டு, நடக்குமா இருந்தால் எப்ப ஸ்டாப் ஆகும், எப்போது ஸ்டாப் ஆகும், இத பத்தி கணக்கிறாங்க. மூணாவது, சரி நடக்குது ஸ்டாப் ஆகுறதும் தெரியும் தம்பி. மூணாவது என்ன ஸ்பீட்ல நடக்குது, என்ன ஸ்பீட்ல அந்த தாக்கம் நடக்குது தம்பி. நாலாவது இன்னொரு ஆள் கதைக்க வேண்டிய எப்படி நடக்குது. ரெண்டு தாக்கியை கலந்து விட்டாலும் விளைவுவார்கள், தாக்கிகள் 2 பேரை பார்க்க விட்டாலும் விளைவுவார்கள் தம்பி. 2 தாக்கிகளும் தாக்கம் அடையும், அது எப்படி தாக்கம் நடக்குது, அந்த 2 பேரும் தாக்கம் அடைகிறதா இருந்தா அதுக்கான பொறிமுறை என்ன, யாரு ஃபர்ஸ்டுக்கு அப்ரோச் பண்ணுவார், எப்படி நடக்குது, பிணைப்புகள் எப்படி உடையுதுங்கிறத பத்தி கதை. அதுக்கு நாம சொல்றது எப்படி தாக்கம் நடக்குது, that means what is the mechanism, மெக்கானிசம் எப்படி இருக்கு, தாக்கத்துல மெக்கானிசம் பொறிமுறை தமிழ்ல சொல்லுவோம். இந்த பொறிமுறை எப்படி இருக்குங்கிறது கதை. இந்த 4 விஷயங்களும் ஒரு ரசாயன தாக்கத்தை பத்தி நாங்க கதைக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கு. இந்த 4 விஷயங்களும் ஒரு ரசாயன தாக்கத்தை பத்தி நாங்க கதைக்க வேண்டியது. தம்பி எனக்கு நீ கிளியரா ஒரு விஷயம் சொல்லு, ஒரு தாக்கம் நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, எங்கேயோ ஒரு இடத்துல நீ படிச்சிருக்க, எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்க, எங்க படிச்சிருக்க சொல்லுப்பா. ஒரு தாக்கம் நடக்குமா நடக்காதா, நல்லா யோசி எங்கேயோ இடத்துல படிச்சிருக்கேன். எங்கடா யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம், சரியான சொல்லவா, சரியா தம்பி. யூனிட் 5 எனர்ஜெட்டிக்ஸ்ல படிச்சிருக்கோம். ஒரு தாக்கம் அமுக்கம் மாறாம இருக்கிற சந்தர்ப்பத்துல, கிளியரா சொல்லணும், அமுக்கம் மாறக்கூடாது, அமுக்கம் மாறாம இருக்கிற சந்தர்ப்பத்துல டெல்டா ஜியை வச்சு என்ன செய்யணும் பிள்ளைகள், தாக்கம் நடக்குமா நடக்காதான் சொல்லலாம். டெல்டா ஜி மைனஸ் ஆக இருந்தா தாக்கம் நடக்கும், டெல்டா ஜி பிளஸ் ஆக இருந்தா தாக்கம் நடக்கவே நடக்கணும், டெல்டா ஜி பூஜ்ஜியமாக இருந்தால் தாக்கம் ஒரு சமநிலையிலே வைக்கிறீர்கள். ஞாபகம் இருக்குதானடா, எல்லாமே ஞாபகம் இருக்கு.
தாக்கம் எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிற விஷயம் நாங்க எங்க படிக்கலாம்னு கேட்டா, இன்ஷா அல்லாஹ் இக்யூலிபிரியம் படிக்கலாம். நாங்க இங்க படிக்கிறது இக்யூலிபிரியம் சொல்ற வீட்டுல படிக்கிறோம். தாக்கம் எப்ப ஸ்டாப் ஆகும்? ஏன்னா ரெண்டு தாக்கம் வந்து போயிட்டே இருக்கிறது இல்லையடா. தாக்கம் போயிட்டே இருக்கிற ஒரு கட்டத்துல போதும் ஆகணும். அது எப்ப ஆகும்? அது இக்யூலிபிரியத்துல இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். நாங்க கைனடிக்ஸ்ல என்ன படிக்க போறோம்? இந்த யூனிட்ல என்ன படிக்க போறோம் சொன்னா, ஒரு தாக்கத்துல இயக்கம், அதாவது என்ன ஸ்பீட்ல இந்த தாக்கம் இயங்குது, ரெண்டாவது இந்த தாக்கம் எப்படி இயங்குது, இந்த ரெண்டையும் நாங்க என்ன செய்யணும்? இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த யூனிட்ல நாங்க இந்த ரெண்டு தொடர்பான முழுமையான கற்கை தான் இந்த யூனிட். நாங்க எப்படி தாக்கத்தின் வேகங்களை அளக்கலாம்ன்றது தெரிஞ்சிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த தாக்கத்தின் வேகத்தை வந்து எப்படி பொறிமுறையோட சம்பந்தப்படுத்தலாம்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஒரு தாக்கம் என்னென்ன பொறிமுறைகளை நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியுமாக இருந்தால் அவ்வளவுதான் கெமிக்கல் கைனடிக்ஸ். சிம்பிளான யூனிட், இன்ட்ரெஸ்டிங்கான யூனிட். படிச்சா இன்ட்ரெஸ்ட், இல்லைன்னா இஷ்டமாக. நான் சொல்றது விளங்கிச்சா வழங்கல, நான் சொல்றது விளங்கிச்சா வழங்க. சோ உனக்கு இப்ப கிளியரா ஒரு விஷயம் வரும். நான் திரும்பவும் இரசாயன இயக்கவியல்னு சொல்ற இந்த யூனிட்ல நாங்க என்ன படிக்க போறோம்னு சொன்னா, இரசாயன மாற்றங்களோட இயக்கம் சம்பந்தமாக படிக்கும். இரசாயன மாற்றங்கள் நாங்க இங்க கதைக்கிறது எல்லாமே தம்பி என்னண்டா, எளிய முறையில சொல்லப்பட்ட இரசாயன தாக்கம். இப்ப நாங்க இந்த கைனடிக்ஸ்ல படிக்க போறது என்னடா, இரசாயன தாக்கங்களோட இயக்கம் சார்ந்த கற்கைகள் இந்த கைனடிக்ஸ். உண்மையாக ஒரு இரசாயன தாக்கம் சம்பந்தமாக அதுல இயக்கம் மட்டும்தான் படிக்கிறியாண்டா, இல்ல இரசாயன தாக்கம் சம்பந்தமாக 4 விஷயம் பார்க்கப்படும். ஒன்று, அந்த தாக்கம் நடக்குமா நடக்காதா? நான் கேட்கிறேன், நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு மழை வருமா வராதா? நான் இன்னைக்கு ஸ்கூல் நடக்குமா நடக்காதா? இதெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை? மழை வருமா வராதா? மழை வருமா வராதா? என்ன சொல்லுவோம்டா? மழை வருவதற்கான என்ன? மழை வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? மழைனா என்னென்றால், தாக்கங்கள் சம்பந்தமாக நாங்க 4 விஷயம் கதைக்கையிலும். ஒன்று தாக்கத்திற்கான சாத்தியக்கூறு, ஒன்று தாக்கத்திற்கான சாத்தியக்கூறு. ரெண்டாவது, தாக்கம் எப்ப ஸ்டாப் ஆகும்? தாக்கம் எப்ப ஸ்டாப் ஆகும்னு சொன்னா, தட் மீன்ஸ் எது வரைக்கும் போயிட்டு ஸ்டாப் ஆகும். அப்ப தாக்கம் எது வரைக்கும் நடக்கும், அதாவது தாக்கம் நடைபெறக்கூடிய அளவு, அதை பத்தி படிக்கணும். அது நாங்க இக்யூலிபிரியம் படிக்கணும். தாண்டி நாங்க கைனடிக்ஸ்ல படிக்கிறது என்னடா, நடக்கிற ஒரு தாக்கம் எவ்வளவு ஸ்பீடா நடக்கும் கொண்டு, ரெண்டாவது அது என்ன பொறிமுறையில நடக்கும். 4 தாக்கிகள் தாக்கம் அடையுதுடா தம்பி. 4 தாக்கிகளும் ஒரே டைம்ல தாக்கி விளைவு உருவாக்குறது. 4 தாக்கிகளை நாங்க உண்டா போட்ட உடனே ஃபர்ஸ்டுக்கு 2 பேர் தாக்கம் அடைவாங்க. உருவாகிற ஒரு சேர்வையோட 3வது அவரால் போய் தாக்கம் அடைவார். அவரோட 4வது அவரால் போய் தாக்கம் அடைவார். இந்த மாதிரி படிப்படியான தாக்கங்கள் தான் கெமிஸ்ட்ரியில கூடும். அப்ப அது எப்படி பொறிமுறையில நடக்குதுங்கிற விஷயத்தை பத்தி நான் கதைக்கிறேன். விளங்கிச்சா வளர்க்கிறேன், விளங்கிச்சா வளர்க்கிறேன். சொல்லு. லைவ் கிளாஸ்ல நீ இருக்க மைண்ட வச்சுட்டு படிடாது. சரியா? நமக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால நாங்க ரெக்கார்டிங் செஞ்சுட்டு இருக்கோம். நீ மனசுல வச்சுக்க நம்ம லைவ் கிளாஸ்ல இருக்க, நான் உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நீ எனக்கு ஆன்சர் பண்ணு. அதுக்கு அப்படி படிக்க பாரு. சரியா? இப்ப தாக்கம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டால், தாக்கம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டா சாத்தியம். எப்பயுமேடா ஒரு தாக்கம் நடக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் 2 விஷயங்களால் தரம். நானே டெல்டா ஜின்னு சிம்பிளா முடிச்சிட்டேன். டெல்டா ஜின்னு சிம்பிளா முடிச்சிட்டேன். ஒரு தாக்கம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு டெல்டா ஜி மைனஸ் இருந்தா, அதாவது டெல்டா ஜி 0 விட சின்னதா இருந்தா வழங்கணும். மைனஸ்னா 0 விட சின்னது. இப்ப டெல்டா ஜி 0 விட சின்னதா இருந்தா தாக்கம் சுயமாக நடக்க வாய்ப்பு இருக்கு, சாத்தியக்கூறு இருக்கு. டெல்டா ஜி வந்து பிளஸ் இருந்தா, டெல்டா ஜி பிளஸ் இருந்தா, டெல்டா ஜி வந்து 0 விட பெருசா இருந்தா
அந்த தாக்கம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படி டெல்டா ஜி 0 தான் சமநிலையில் தாக்கம் இருக்கு. இது மட்டும் இருந்தா போதுமாட்டா? நான் ஒரு கதை சொல்றேன். ஒரு 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 யாராவது பேரும் சொல்லுங்க. ஒரு ராஜா சொல்லி தம்பி, ராஜாக்கு யாராவது ஒரு ஆளை மேரி பண்ணணும், யாராவது ஒரு ஆளை வந்து வெட்டிங் மேரி பண்ணி கொள்ளணும் வச்சுக்கோ. இப்ப நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைங்க, நான் கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒரு இடத்துல ரவின்னு சொல்ற ஒருவரும் இருக்கார், ரவின்னு சொல்ற ஒருவரும் இருக்கார், ராணின்னு சொல்ற ஒரு கேர்ளும் இருக்கார். சரியா? ராஜாக்கு யாராவது ஒரு ஆளை மேரி பண்ண, ரவின்னு சொல்ற ஒரு போயும் இருக்கார், ராணின்னு சொல்ற ஒரு கேர்ளும் இருக்கார். இந்த ரெண்டு பேருங்க ராஜா மெரி பண்றது எது சாத்தியம் சொல்லுவாங்க? எது சாத்தியம்? ரவிய மெரி பண்ண இயலாது தம்பி, இயற்கை ஒத்துக்காது, இயற்கை ஒத்துக்காது. யார மெரி பண்ண இயலும்? ராணிய மெரி பண்ண இயலும். நான் சொல்றது விளங்கிச்சா? ராணிய மெரி பண்ண இயலும். அதுதான் இந்த விஷயம். ரவியும் ராஜாவும் மெரி பண்ண இயலுமாண்டா டெல்டா ஜி பிளஸ், அது சாத்தியமே இல்லை தம்பி. ரவியும் ராணியும் ராஜாவும் ராணியும் மெரி பண்ண இயலுமாண்டா எஸ், அதுக்கு மைனஸ் சாத்தியம், எஸ் பாசிபிள். ஆனா மைனஸா இருந்தா மட்டும் போதுமாடா? ராஜா ஒரு ஆணாகவும் ராணி ஒரு பெண்ணாகவும் இருந்தா மட்டும் போதுமா? வெடிங் நடந்துருமா? இல்ல, அது மட்டும் போதாது, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. என்னடா? ராஜாக்கு ராணிய பிடிக்கணும், ராணிக்கு ராஜாவை பிடிக்கணும், ராணிட வீட்டாக்களுக்கு ராஜாவை பிடிக்கணும், ராஜாட வீட்டாக்களுக்கு ராணிய பிடிக்கணும். இதெல்லாம் நடந்தாலும் அடுத்த பிரச்சனை இருக்கு தம்பி, டப்பு வேணும் இல்லையா? ரூபா சாப்பாட்டுக்கு வந்து காசு வேணும், மெரி பண்றது காசு வேணும், குடும்பம் நடத்துறது காசு வேணும். இப்ப இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டித்தான் ஒரு வெட்டிங் வந்து நடக்க போகும். அது போலதான் ஒரு தாக்கம் நடக்குமா நடக்காதான்னு கேட்டா, டெல்டா ஜி மைனஸா இருக்கிறது மட்டும் போதுமா? இல்ல, போதும். டெல்டா ஜி மைனஸா இருக்கிறதுங்கிறது என்னடா? அது அப்ரூவல், தாக்கம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினா நடக்கும். ராஜாவும் ரவியும் முடிக்கலுமா? அது நடக்கவே நடக்காது, அது டெல்டா ஜி வந்து பிளஸ். ஆனா ராஜாவும் ராணியும் முடிக்கலுமா? எஸ், டெல்டா ஜி மைனஸ் சாத்தியம் இருக்கு. அப்ப நீங்க அடுத்ததா என்ன பார்க்கணும்? அதுக்குரிய அடுத்த ஸ்டெப்ப பார்க்கணும். என்னடா அடுத்த ஸ்டெப்? இப்ப ராஜா என்ன செய்யணும்? ராஜா ராணிய விரும்புறாருங்கிறத ராஜா ராணிக்கு தெரியப்படுத்தணும் தம்பி. என்ன செய்யற? வழக்கமா என்ன வேலை பார்க்கிற ஸ்கூல் டைம்ல எல்லாம்? ஸ்கூல் டைம்ல என்ன வேலை பார்க்கிற? நம்ம ராணி போற டைம்ல ராஜா ராஜாட ஃப்ரெண்ட்ஸோட நின்றுக்கிட்டு ராணி அப்படியே போகக்குள்ள என்ன செய்யணும்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராஜாட பேரை சொல்லி ராணி போகக்குள்ள கத்தோம். நடக்கிறியா? ஸ்கூல் டைம்ல நடக்கிறியா அந்த விஷயம்? ராணி போகக்குள்ள ராஜாட பேரை சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்தோம். கத்தினா ராணிக்கு விளங்கும். என்ன விளங்கும்? ஓகே, ராஜா நம்மள லவ் பண்றாரு போலங்கிறது விளங்கும். இது ஃபர்ஸ்ட், முதலாவது தெரியப்படுத்தும். தம்பி, இப்படியே வாழ்க்கை முழுக்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திக்கிட்டே இருந்தா விஷயம் நடந்துருமாடா? இல்ல. அடுத்ததான் என்ன செய்யணும்? ராஜா போய் நேரடியாக ராணிய மீட் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணணும். ராஜா நேரடியா போய் ராணிய மீட் பண்ணி, ராணி உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு ராணி, நீங்க ரெண்டு பேரும் ஒண்டா சேர்ந்தா போய் பார்க்கலாம் வாணி ராணின்னு சொல்லி ஏதாவது ஒன்று போடணும். சரியாடா? ரெண்டு பேரும் ஒரு ஆளோட ஒரு ஆள் போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணி கொள்ளணும். அது நடக்கும். ப்ரொபோஸ் பண்ணிட்டா மட்டும் முடிஞ்சிட்டான்னு கேட்டா இல்ல, இப்ப அவங்களோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிச்சா தான் வாழ்க்கையில செட்டில் ஆனாதான் அடுத்த ஸ்டெப் போகலாம். நம்ம இதுதான் கன்செப்ட். ஒரு தாக்கம் விளைவை ஏற்படுத்தணுமா இருந்தா, ஒரு தாக்கத்துல விளைவு தோன்றணுமா இருந்தா, ஒரு தாக்கம் நடக்கணுமா இருந்தா, ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒன்று, வெப்ப இரசாயன ரீதியில சாத்தியமானதா இருக்கணும். வெப்ப இரசாயன ரீதியில சாத்தியமானதா இருக்கணும். அதுதான் இந்த டெல்டா ஜி மைனஸா இருக்கிறது. தம்பி, டெல்டா ஜி மைனஸா இல்லாம நான் சொல்றதை யோசிச்சு பாரு, நான் சொல்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ராஜாக்கு ராணிய பிடிக்கல, ரவிய பிடிச்சிச்சுன்னு வச்சுக்க.
ராஜாக்கு வந்து ராணிய பிடிக்கல, ரவிய பிடிச்சிட்டு வச்சுக்க. ரவி போற டைம்ல ராஜாட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ராஜா ராஜான்னு கத்தினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ் கத்துவார்கள். ரவிக்கு என்ன விளங்கும்? ராஜா நம்மள லவ் பண்றாரு போல, ராஜா நம்மள லவ் பண்றாரு போல. ஓகே, ராஜாக்கும் ரவிக்கும் என்ன ஆயிட்டுன்னு சொல்லு. ராஜாக்கும் ரவிக்கும் வந்து ஓகே எல்லாம் ஓகே, இவங்களுக்கு தெரிய வந்துச்சு. இப்ப ராஜா போயிட்டு ரவி கிட்ட ப்ரொபோஸ் பண்றாரு. ரவி ரவி நான் அவங்கள வந்து லவ் பண்றேன் ரவி, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகலாமா சொல்லி ப்ரொபோஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. சரி, அதையும் ரவி எக்ஸெப்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப 2 பேரும் சொல்றாங்க நம்ம கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு மேரி பண்ணணும். சரி, 3ம் நடக்குதுடா. தம்பி, இயற்கை ஒத்துக்குமா? உலகம் ஒத்துக்குமா? சொல்லு, உலகம் ஒத்துக்குமா? ராஜாட அப்பா தூக்கி அப்படியே ஆளை தூக்கி ஃபேன்ல தொங்க விடுவார். சரியா இல்லையா? சோ இதைத்தான் நான் சொல்லுவேன். ஒரு தாக்கம் நடக்கணுமா இருந்தா 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, கட்டாயம் டெல்டா ஜி மைனஸா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் தம்பி அடுத்த ஃபர்தரா நாங்க போகவே இல்லை. அப்ப கட்டாயம் வந்து டெல்டா ஜி மைனஸ், அதாவது வெப்ப ரசாயன ரீதியில சாத்தியமா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட். தம்பி, ரெண்டாவது மூலக்கூற்று இயக்கவியல் ரீதியில சாத்தியமா இருக்கும். மூலக்கூற்று இயக்கவியல் ரீதியில சாத்தியமா இருக்காது. அதென்ன மூலக்கூற்று இயக்கவியல் ரீதின்னு சொன்னா, நான் சொல்றது சரியானு பாருங்க. முதலாவது ராணிக்கு தெரியப்படுத்தணும் ராஜா விரும்புகிறார்கள். அதாவது தாக்கிகள் மோதலும். தாக்கிகள் செய்தார் ஒன்றோட ஒன்று மோதுகை அடையும். அவரவர் வேலையை பார்த்துட்டு இருந்தா எதுவும் நடக்காது நம்பி. முதலாவது மோதல். சரி, தாக்கிகள் மோதினா மட்டும் போதுமா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராஜாட பேரை சொல்லி கத்தினா மட்டும் போதுமாண்டா? சரியான ஆள் போய் இப்ப நேரடியா சொல்லணும். ராஜா போய் இப்ப நேரடியா சொல்லணும். அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்னன்னு சொன்னா சார்திசை மோதுகைன்னு சொல்லிட்டாரு. சார்திசை மோதுகை நடக்கணும். சார்திசை மோதுகை நடக்கணும். தம்பி, ப்ரொபோசல் எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி. 3வது என்னடா? சம்பாதிக்கும் வாங்க, சம்பாதிச்சாதான் அடுத்த நடக்கும். அதாவது ஏவல் சக்தி தடைய தாண்டும். ஏவல் சக்தி இதெல்லாம் என்ன நாங்க பின்னால படிக்கிறோம். ஏவல் சக்தி தடையை தாண்டும். இந்த 3ம் இருந்தா தான். இப்ப நான் சொல்றது சரியானு பாரு. ராஜாவும் ராணியும் ஆணும் பெண் டெல்டா ஜி மைனஸ் தான். அந்த சைடு ஓகே. இப்ப ராஜாட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கத்துறாங்க தான். ராஜாட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராஜா 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 ராஜான்னு கத்துறாங்க தான். ராணிக்கும் தெரியும் தான். ஆனா கல்யாணம் நடந்துருமா தம்பி? மோதுகை நடக்குதுதான். கல்யாணம் நடந்துருமா? இல்ல. ராஜா போய் நேரடியா பேசும். இது நடக்கலன்னு சொன்னா தாக்கம் நடக்கல. சரி, ராஜா போய் ராஜான்னு கத்தியாச்சு. ஓகே, சார்திசை மோதுகை, அதாவது போயிட்டு நேரடியா ப்ரொபோஸும் பண்ணிட்டார். ஆனா ராஜா கிட்ட காசு இல்ல, ஃபர்தரா கொண்டு போறதுக்கு காசு இல்ல. தம்பி, என்ன சரி, அடுத்த ஃபர்தரா நடக்குமா? நடக்க போறது. இப்ப இப்படி யோசி தம்பி, ராஜா கிட்ட நிறைய காசு இருக்கு. ராஜா கிட்டடா நிறைய காசு இருக்கு. ஆனா ராணி கிட்ட போயிட்டு செல்றதுக்கு ராஜாக்கு பயம். யோசிப்பாரு, என்ன சரி நடக்குமா? எதுவும் நடக்காது. தம்பி, அப்ப உனக்கு வளகணும் ஒரு தாக்கம் விளைவாக, ஒரு தாக்கத்துல விளைவு உருவாகணுமா இருந்தா, ஒரு தாக்கத்துல விளைவு தோன்றணுமா இருந்தா தம்பி கட்டாயம், நான் வந்து சும்மா சொல்லல, கட்டாயம் இதுல இருக்கிற எல்லாமே நடக்கணும். ஒன்று மிஸ் ஆனாலும் தாக்கம் விளைவு தர. என்ன சொல்லுவாரா? எல்லாமே நடக்கணும்டா, ஒன்று மிஸ் ஆனா கூட தாக்கத்துல விளைவு கிடைக்கும். நான் சொல்றது விளக்கிச்சா விளக்கு. ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது குழப்பம் இருக்கா? சொல்ல பார்ப்போம். ஓகே, இப்ப கீழே எழுதி கொள்ளுங்க. இரசாயன இயக்கவியல் என்று சொல்லி தலைப்பு போட்டுக் கொள்ளுங்க. இரசாயன இயக்கவியல். ரசாயன இயக்கவியல் கீழே எழுதி கொள்ளுங்க.
இரசாயன மாற்றங்கள் நிகழும் முறை பற்றிய இரசாயன மாற்றங்கள் நிகழும் முறை பற்றிய கற்கை ஆகும். இரசாயன மாற்றங்கள் நிகழும் முறை பற்றிய கற்கை ஆகும். அடுத்த பாயிண்ட் எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக எளிய முறை சமன்பாட்டின் வாயிலாக காட்டப்படும் மாற்றங்களே இரசாயன தாக்கங்கள் எனப்படும். அடுத்த பாயிண்ட் எனவே இவ்வலகில் இரசாயன தாக்கங்களின் இயக்கம் தொடர்பாகவே கற்கப்படுகின்றது. இப்ப ஒரு ஹெடிங் போடுங்க. இரசாயன தாக்கங்கள் தொடர்பாக அறிய முயற்சிப்பது. ரசாயன தாக்கங்கள் தொடர்பாக அறிய முயற்சிப்பது. நம்பர் ஒன் தாக்கத்தின் சாத்தியக்கூறு.
தாக்கத்தின் சாத்தியம். கீழே எழுதிக்கொள்ள கீழே 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 தாக்கம் ஒன்றில் தாக்கம் ஒன்றில் தாக்கம் ஒன்றில் தாக்கிகள் தாக்கம் ஒன்றில் தாக்கிகள் விளைவாக மாறுவதற்கு தாக்கம் ஒன்றில் தாக்கிகள் விளைவாக மாறுவதற்கு அதுக்குள்ள நம்ம ஒன் போடுங்க. அதுக்குள்ள நம்ம ஒன் போடுங்க. வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமானதாக இருத்தல் வேண்டும். வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமானதாக இருத்தல் வேண்டும். வெப்ப இயக்கவியல் ரீதியில் சாதகமானதாக இருத்தல் வேண்டும். சாதகமானதாக அடுத்த லைன்ல இருக்கு. அதுக்குள்ள அது நம்ம ஒன்லயே கீழே விளக்கம் எழுதணும். அதாவது மாறா அமுக்க நிபந்தனைகள் கீழே எழுதிக் கொள்ளுங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன டெல்டா ஜி பூஜ்ஜியத்தை விட சின்னது. டெல்டா ஜி பூஜ்ஜியத்தை விட சின்னது. இதை காட்டணும். தாக்கம் சுயமாக நடைபெறும். தாக்கம் சுயமாக நடைபெறும். தாக்கம் சுயமாக நடைபெறும். அடுத்தது டெல்டா ஜி பூஜ்ஜியத்தை விட பெரிது. அதை போட்டு காட்டுங்க. டெல்டா ஜி பூஜ்ஜியத்தை விட பெரிது எனில் டெல்டா ஜி பூஜ்ஜியத்தை விட பெரிது எனில் தாக்கம் சுயமாக நடைபெறாது.
டெல்டா ஜி பூஜ்ஜியத்தை எழுதுகிறேன். தாக்கம் சுயமாக நடைபெறும். அடுத்தது டெல்டா ஜி ஈக்குவல் பூஜ்ஜியம் என் டெல்டா ஜி ஈக்குவல் பூஜ்ஜியம் என் டெல்டா ஜி ஈக்குவல் பூஜ்ஜியம் எனில் தாக்கம் சமநிலையில் உள்ளது. தாக்கம் சமநிலையில் உள்ளது. தாக்கம் சமநிலையில் உள்ளது. சரி, நம்பர் 2 அடுத்தது இருப்போங்க. நம்பர் 2 போங்க. மூலக்கூற்று இயக்கவியல் ரீதியில் சாதகமானதாக இருத்தல் வேண்டும். மூலக்கூற்று இயக்கவியல் ரீதியில் சாதகமானதாக மூலக்கூற்று இயக்கவியல் ரீதியில் சாதகமானதாக இருத்தல் வேண்டும். நம்பர் 1 தாக்கிகள் மோதுகை அடைதல் வேண்டும். நம்பர் 1 தாக்கிகள் ஒன்றுடன் ஒன்று மோதுதல் வேண்டும். தாக்கிகள் ஒன்றுடன் ஒன்று மோதுதல் வேண்டும். தாக்கிகள் ஒன்றுடன் ஒன்று மோதுதல் வேண்டும். நம்பர் 2 தாக்கிகளுக்கு இடையில் சார்திசை மோதுகைகள் நடைபெறும். சார்திசை மோதுகைகள் நடைபெறல் வேண்டும். சார்திசை மோதுகைகள் நடைபெறல். அடுத்தது தாக்கி மூலக்கூறுகள். அடுத்தது தாக்கி மூலக்கூறுகள். ஏவற் சக்தியிலும் கூடிய சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். ஏவற்சக்தியிலும் கூடிய சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். கூடிய சக்தியை கொண்டிருத்தல் வேண்டும். இது இவ்வளவு நாங்க எதுக்குள்ள எழுதினோம் பிள்ளைகள்? இந்த சாத்திய கூறுக்குள்ள எழுதினோம் இல்லையா? அடுத்த பாயிண்ட் தாக்கம் எந்த அளவு தூரம் நடைபெறும் என்பது. தாக்கம் எந்த அளவு தூரம் நடைபெறும் என்பது
என்ன சொல்ல, தாக்கம் எந்த அளவு தூரம் நடைபெறும் என்பது சமநிலையினூடாக கற்றுக்கொள்ளப்படும். அடுத்த பாயிண்ட், இரண்டாவது பாயிண்ட், தாக்கம் எந்த அளவு தூரம் நடைபெறும் என்பது சமநிலையினூடாக கற்றுக்கொள்ளப்படும். அடுத்தது தாக்கம் 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 எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதும் தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதும் தாக்கம் எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதும் எவ்வளவு வேகமாக நடைபெறும் என்பதும் தாக்கத்தின் வேகம் தாக்கத்தின் வேகம் தாக்கத்தின் வேகம் பிராக்கெட்ல போட பிள்ளைகள். தாக்கத்தின் வேகத்துக்கு நாங்க சொல்ற ஒரு ஸ்பெஷல் பேர் என்னன்னு கேட்டா தாக்க வீதம். ஒரு ஸ்பெஷல் பேர் வச்சிருக்கு, தாக்க வீதம். பேர் வச்சிருக்கு, போடுங்க தாக்க வீதம். பிராக்கெட்ல போடுங்க தாக்க வீதம். கலரை சேஞ்ச் பண்ணுங்க, இல்லடா அண்டர்லைன் பண்ணி விடுங்க. தாக்க வீதம் பிராக்கெட் க்ளோஸ்ட். தங்கி இருக்கும் காரணிகள் பற்றியும் தங்கியிருக்கும் காரணிகள் பற்றியும் தங்கியிருக்கும் காரணிகள் பற்றியும் தாக்கம் நடைபெறும் பொறிமுறைக்கும் தாக்கம் நடைபெறும் பொறிமுறைக்கும் தாக்கம் நடைபெறும் பொறிமுறைக்கும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் தாக்க வீதத்திற்கும் இடையிலான தொடர்பு பற்றியும் இரசாயன இயக்கவியலில் கருதப்படும். இரசாயன இயக்கவியலில் கருதப்படும். இரசாயன இயக்கவியலில் கருதப்படும். இரசாயன இயக்கவியலில் கருதப்படும். சரிடா. சரிடா. இவ்வளவு கெமிக்கல் கைனடிக்ஸுக்கான இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டாக இவ்வளவும் நாங்க என்ன இந்த யூனிட்ல படிக்க போறோம், இங்க என்னென்ன விஷயங்களை பத்தி பேச போறோம்ங்கிற இதுக்கெல்லாம் இருக்கு. நம்ம இந்த சார்திசை மோதுகைங்கிறது என்னங்கிற ஒரு குழப்பம் ஒன்று இருக்கலாம். ஒன்றுமே இல்லடா. ஒரு தாக்கி மூலக்கூறுகளை யோசிச்சு பாருங்க. ஒரு தாக்கி மூலக்கூறு ஒரு கோள வடிவமாக கற்பனை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் சும்மா சொல்லுங்க. அதுல மோதுகைக்குள்ள இப்படி நடந்தாலும் அது மோதுகை தான், சரியா இல்லையா? இப்படி நடந்தாலும் மோதுகை தான், இப்படி நடந்தாலும் மோதுகை தான். இப்படி 3 விதமான மோதுகை தான் கதைச்சிருக்கு. இதுலடா இந்த 3 விதமாக மோதுகை நடந்துமே விளைவு கிடைக்குமாண்டா? ஏன் விளைவு கிடைக்கிறன்னா தாக்கி மூலக்கூறுகள் மொத்தமாக எல்லாம் மாற்றம் வரல, ஏதாவது இடையில இருக்கிற கூட்டங்களுக்குள்ளதான் தாக்கம். அப்ப தேவையான அந்த 2 கூட்டங்கள் ஒன்றோட ஒன்று டச் பண்ணணும். உதாரணத்துக்கு சொன்னா இந்த இப்படி நடக்கிற மோதுகையில தேவையான கூட்டங்கள் டச் பண்ணலன்னா விளைவு கிடைக்காது. இப்படி நடக்கிற மோதுகையில தேவையான கூட்டங்கள் டச் பண்ணல என்று சொன்னா என்ன சொன்னா விளைவு கிடைக்காது. இப்படி நடக்கிற மோதுகையில தேவையான கூட்டங்கள் டச் பண்ணுது என்றால் இதுல மட்டும் விளைவு கிடைக்கும். அப்ப இந்த 3 மோதுகையில பிள்ளைகள்
யாரு சார் திசை மோதுகை கேட்டு, யாரு சார் திசை மோதுகை யாருன்னு கேட்டா இப்படி நடந்தது மட்டும்தான் சார் திசை மோதுகை. அதுக்கு நாங்க இன்னொரு பேர் சொல்லுவோம், பயன் தரு மோதுகை அல்லது விளைவு தரு மோதுகைன்னு சொல்லி பேர் சொல்லுவோம், விளைச்சல். அப்ப மோதுகையில வந்து சார் திசை மோதுகைங்கிறது என்னங்கிறது விளையினா சரி. அப்ப மோதுகை நடக்கணும், எப்படி சரி ஒரு மோதுகை நடக்கணும், அந்த மோதுகை என்னவா இருக்கணும், இந்த சார் திசை மோதுகை இருக்கணும், அப்பதான் விளைவு கிடைக்கும். அதுதான் அந்த பாயிண்ட் நமக்கு சொல்லித்தரும். ஏதாவது குழப்பம் இருக்கு, ஏதாவது குழப்பம். ஏன்னா படிச்ச விஷயத்துல பிள்ளைகள் விளங்காத எதுவும் இருக்கப்படாது, அதை கிளியரா மைண்ட்ல எடுத்துக்க, எல்லாம் விளங்கின ஒரு விஷயமாக இருக்கு. இப்ப தலைப்பொண்டு போடுகிறார், தலைப்பொண்டு போடு. தாக்க வேகத்தின் அடிப்படையில், தாக்க வேகத்தின் அடிப்படையில், தாக்க வேகத்தின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்தல் என்ற ஒரு தலைப்பு. தாக்க வேகத்தின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்தல் ஒரு தலைப்பு போடும். தாக்க வேகத்தின் அடிப்படையில் தாக்கங்களை வகை. தாக்க வேகத்தின் அடிப்படையில் தாக்கங்களை வகை. தம்பி, ஸ்பீட் சொல்லி கதைச்சா மூணே மட்டும்தான் ஸ்பீட். ஒன்று என்னடா கட்டும் ஸ்பீட், ரெண்டாவது என்னடா கட்டும் ஸ்லோ, மூணாவது என்னடா ஓகேயான ஸ்பீட். இதான் இந்த மூணே டைப். தம்பி அதே போல தாக்கங்களை நாங்க என்ன செய்யப்பட்டா மூணு விதமாக பிரிப்போம். ஒன்று மிக வேகமான தாக்கம், மிக வேகமான தாக்கம். அதாவது எப்படி இந்த தாக்கம் நடக்கும்னு சொன்னாங்களே, கண் இமைக்கிற அந்த ஸ்பீடுக்குள்ள தாக்கம் முடிஞ்சிடும். தாக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி விட்டா கண் இமைக்கிற ஸ்பீடுக்குள்ள தாக்க முடியும். அப்படி இருக்கிற தாக்கங்களுக்கு நாங்க சொல்ற பேர் மிக வேகமான தாக்கம் அப்படின்னு. அதாவது யார் இந்த மிக வேகமான தாக்கங்களை காட்டும்னு சொன்னாங்களே, அயன்கள் சம்பந்தப்படக்கூடிய தாக்கங்கள் பொதுவாக வேகமான தாக்கங்கள். ஏன் அப்படி சொல்றோம்? சாதாரணமா ஒரு பங்கீட்டு வலு மூலக்கூறுகள் தாக்கம் அடையணும்னா நீங்க எனர்ஜெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, பிணைப்புகள் உடையணும், பிணைப்புகள் உருவாகணும், நிறைய டைம் இருக்கு. தம்பி அயன்கள் சம்பந்தப்படுற தாக்கம்னா நீங்க நீருக்குள்ள கரைச்சி விட்டாலே தனியா பிரிஞ்சு அயன்களை தான் இருக்கு. இப்ப இந்த அயன்கள் சேர்ற வேலை மட்டும்தான் குயிக்கா சேரும், தாக்கம். அப்படி அயன்கள் சம்பந்தப்படக்கூடிய தாக்கங்கள் இருக்கான்னு கேட்டா மூணு தாக்கங்கள் இருக்கு. ஒன்று அமில மூல தாக்கங்கள், இதுக்கு உதாரணமாக அமில மூல தாக்கம். ஏன் அமில மூலம் சொன்னா, அமிலம் சொல்றதுக்கு H+ அயன் இருப்பார், அதே போல மூலம் சொல்லக்கூடிய OH- அயன் இருப்பார். இந்த ரெண்டு அயன்களும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து உதாரணமா தாக்கங்கள் NaOH-க்கும் NaOH-க்கும் HCl-க்கும் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முழுக்க முழுக்க பௌதிக நிலை கட்டாய், பௌதிக நிலை கட்டாய். NaOH-க்கும் HCl-க்கும் தாக்கங்கள் விளைவா என்ன கிடைக்கிறது? NaCl கரைசலும் H2O லிக்விடும் கிடைக்கும். இந்த தாக்கம் ஒரு அயன்கள் சம்பந்தப்படுறதாக மிக வேகமாக. உதாரணத்துக்கு சொல்ல போன KOH கரைசல், KOH கரைசல் H2SO4 தாக்கம் அடைந்தார், H2SO4 கரைசல் தாக்கம் அடைந்தார். விளைவாக கிடைக்கும் தம்பி K2SO4 கரைசலும் கூடையாக H2O லிக்விடும் கிடைக்கும். நீங்க தாக்கத்தை சமப்படுத்தணும் கட்டாயம். அப்ப 2 H2O லிக்விட், 2 KOH தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் மிக வேகமாக நடக்கக்கூடிய தாக்கங்கள். இதை தாண்டி வேற என்ன தாக்கம் மிக வேகமாக நடக்கும் சொன்னால் வீழ்படிவாத தாக்கங்கள் மிக வேகமாக. வீழ்படிப்புகள் உருவாகுதுன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறலாம் இல்லை, கலந்த உடனே நீங்க கண்ணை இமைச்சு மூடுற அந்த ஸ்பீடுக்குள்ள உருவாகும், அந்த டைமிங்ல உருவாகும். இப்ப வீழ்படிப்புகள் தோன்றும் தான், வீழ்படிவுகள் தோன்றும் தான்.
இந்த வீழ்படிவுகள் தோன்றும் தாக்கங்கள் என்ன கிடைக்கலாம் பிள்ளைகள்? உதாரணத்துக்கு சொல்லலாம், நிறைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், இனோர்கானிக் பண்ணிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு AgNO3 கரைசலும் AgNO3 கரைசலும் ஒரு NaCl கரைசலும் சேர்ந்து என்ன கிடைக்கும்னா AgCl சொல்ற ஒரு வீழ்படி பிளஸ் NaNO3 கிடைக்கும். NaNO3 கரைசல் கிடைக்கும். இந்த இடத்துல வீழ்படி உருவாக மிக வேகமான தாக்கம் இருக்கு. அதே போல தம்பி நாங்க சொல்லலாம் ஒரு BaCl2 கரைசல். அதே போலதான் ஒரு K2SO4 கரைசல் ஒன்றோட ஒன்று சேருமாக இருந்தால் என்ன கிடைக்கும்? BaSO4 உள்படி ஒன்று உருவாகும். அதுக்கு கூட 2 KCl கரைசல். இந்த 2 தாக்கத்திலையும் தான் நீங்க விளங்கிக் கொள்ளணும். விரைவானண்டா என்ன? பழைய படங்கள்ல வந்து இருக்குமேடா, வாமா மின்னலு, அந்த கதை தெரியும், வாமா மின்னல் என்று சொல்லி ஒரு ஜோக் ஒன்று இருக்கும். அப்படியே கண்ணை மூடி இடத்துகளோட cross ஆகி போகும். அது போல நீங்க தாக்கிகளை கலந்த உடனே நீங்க அடியில வீழ்படிவை பார்க்கணும். அந்த தாக்கிகளை கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீழ்படிவுகள் வாரதெல்லாம் பாக்கிடும். இந்த வாயுக்கள் வெளியேறதாக்க இருக்கே, கொஞ்சம் கொஞ்சமா வாயு வெளியே வரும். அந்த மாதிரி கலந்த உடனே பிள்ளைகள் அடியில வீழ்படிவு அல்லது கரைசல் தலங்களாக மாறும். அதுதான் மிக வேகமானது. இதை தாண்டி நாம சொல்லக்கூடிய இன்னொரு மிக வேகமான தாக்கம் என்னன்னா அயனமான நிலை. அயனமான நிலை அது எப்படி சார் அயனமான நிலை? I2க்கும் Na2S2O3க்குமான தாக்கம் மிக வேகமான தாக்கம். யாரு அயனமான நிலையை படிச்சிருக்கீங்க கால்குலேஷன்? I2 கரைசல் நீர் கரைசல் வந்து Na2S2O3 நீர் கரைசலோட தாக்கம் அடையும். Na2S2O3 நீர் கரைசலோட தாக்கம் அடையுமா? விளைவா என்ன உருவாகுங்க? 2 NaI கரைசலும் அதுக்கு கூட தம்பி Na2S4O6 என்று சொல்லக்கூடிய கரைசல் உருவாகும். தம்பி இது மட்டும்தான் ஸ்பீடான தாக்கமான, இன்னும் நிறைய ஸ்பீடான தாக்கங்கள் இருக்கு. நான் உதாரணத்துக்கு கொஞ்சம் தாக்கம் தந்திருக்கு. இந்த தாக்கங்கள் எல்லாம் மிக வேகமான தாக்கங்களாக இருக்கு. வேற என்ன தாக்கம் நடக்கும் சார்? வேற என்ன வழியான தாக்கங்கள் இருக்குன்னா நமக்கு தெரியணும். மிக வேகமானது ஒன்று, அவ மிக மெதுவானது. மிக மெதுவான தாக்கம் சொல்லிடுமா இல்லையா? மிக மெதுவான தாக்கம் சொன்னா நல்ல ஸ்லோவா ஒரு ஆள் இயங்கிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க, நல்ல ஸ்லோவா இயங்குற ஆளுக்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. என்ன பேர் சொல்லு? நல்ல ஸ்லோவா இயங்குறா ஏண்டா சொல்லுவாங்க. சில பேர் ஏசுவாங்க, ஏன் இவ்வளவு ஸ்லோவா ஏன் இயங்குறாய் அப்படின்னு சொல்லி ஊர்ல சில ஊர்கள் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இவ்வளவு மந்தமாக இருக்காய், கொஞ்சம் ஆக்டிவா இருயேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெரியும் தம்பி சொல்லலாம். மிக மெதுவான தாக்கம், அதாவது மிக மந்தமான தாக்கங்கள் சொல்லி சில தாக்கங்கள், சில மிக மந்தமான தாக்கங்கள் சொல்லி சில தாக்கங்கள். தாக்கங்களுக்கு என்ன தெரிவிச்சுக்கணும்? மிக மந்தமான தாக்கங்கள் அப்படின்னு சொல்லி கதை. அப்படி மிக மந்தமான தாக்கம்னா என்னடா? தாக்கிகள் 2 பேரும் இருக்குத்தான், ஆனா விளைவு வாரத்துக்கு ஒரு பெரிய டைம் எடுக்குது. அப்படின்னா மிக மந்தமான தாக்கம். உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு இரும்பு துருப்பிடித்தலை யோசிச்சு பாருங்க. ஒரு இரும்பை கொண்டு வந்து வச்சா அது உடனடியா என்ன செய்யலடா துருப்பிடிக்கிறது தான். அதுக்கு ஒரு டைம் எடுக்கு. அது கொஞ்சம் டைம் எடுத்து ஆறுதலா தர விஷயங்கள் அந்த இரும்பு துருப்பிடித்தல் நடக்கும். அதே போல வந்து காய்கள் வந்து பழமாக மாறத்தை யோசிச்சு பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய டைம் எடுக்கும். இதெல்லாம் வந்து மிக மந்தமான தாக்கங்களுக்கு நாங்க செல்லக்கூடிய உதாரணம். இப்ப இது மிக வேகமான தாக்கங்கள் இருக்கு, மிக மந்தமான தாக்கங்களும் இருக்கு. இந்த 2 தாக்கங்களையும் பிள்ளைகள் நான் கேட்கிறதுக்கு சொல்லுங்க, தாக்கத்தின் வேகம் துணியக்கூடிய பரிசோதனைகளை பயன்படுத்தலாமா? என்ன சொல்லுங்க. தாக்கத்தின் வேகத்தை துணியக்கூடிய, வேகத்தை வச்சு செய்யக்கூடிய பிராக்டிக்கல்களுக்கு நாம யூஸ் பண்ணலாமா? என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? பயன்படுத்த ஏழுமாறா? இது ஏழாது. ஏன் ஏழாது தம்பி? ஒரு பிராக்டிக்கல் ஒன்று செய்யறதா இருந்தா
ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்க செய்ய போறதா இருந்தா பிள்ளைகள் நமக்கு அது ஒரு நாங்க அந்த பிராக்டிக்கல் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப மிக வேகமான தாக்கம் ஒன்று நாங்க எடுத்து பிராக்டிக்கல் செய்யறா பிள்ளைகள் தாக்கம் நடக்க விட்டுட்டு எவ்வளவு டைம் எடுக்குதுன்னு நாங்க அளந்து பார்க்கலாம். அந்த டைமை வச்சு எவ்வளவு ஸ்பீடா தாக்கம் நடக்குது, எவ்வளவு ஸ்லோவா நடக்குது போமா இல்லை. எனக்கு செல்லு இங்க மிக வேகமான தாக்கங்கள்ங்கிறது இப்படிங்கிறதுல முடிகிற தாக்கம். இப்படிங்கிறதுக்குரிய டைமை எங்களால அளக்க இயலுமா? அதுக்கு நம்ம கிட்ட அளக்கக்கூடிய கருவிகள் எங்க கையில இருக்கான்னு அப்படி கருவிகள் எங்கள்கிட்ட இல்லை. சோ மிக வேகமான தாக்கங்களை என்ன செய்யாதுல அந்த நேரங்களை அளந்து கொள்வது சரியான கஷ்டமா இருக்கும். அதே போல மிக மெதுவான தாக்கங்களை யோசிச்சு பாருங்க. அது மிக மெதுவாக நடக்குது, நாள் கணக்கெடுக்கும். அப்ப அந்த தாக்கம் நடக்கக்கூடிய நேரத்தை அளக்குறதுன்னா பெரிய காலம் வெயிட் பண்ணணும். அப்ப ஒரு பிராக்டிக்கல் ரீதியாக ஒரு பரிசோதனை ரீதியாக நாங்க கதைக்க போனா மிக வேகமான தாக்கங்களையோ இல்ல மிக மெதுவான தாக்கங்களையோ நாங்க என்ன செய்ய இயலாத தாக்க வீதம் துணியக்கூடிய பரிசோதனைகளுக்கு பயன்படுத்த முடியாது. சொல்றது விளைச்சான். சோ ஃபர்ஸ்ட் நான் சொல்றது போல செய்ய நீங்க எழுதிருப்பீங்க என்னடா தாக்கத்தின் இதை வச்சு தாக்க வேணுங்களின் அடிப்படையில் தாக்கங்களை வகைப்படுத்துறது தலைப்பு போட்டிருப்பீங்க. நம்பர் 1 எழுதுங்க மிக வேகமான தாக்கங்கள். ஃபர்ஸ்ட் எழுதி மிக வேகமான தாக்கம். மிக வேகமான தாக்கம் இது போட்டுட்டு கீழே விளக்கம் எழுதுங்க. மிக வேகமான தாக்கங்கள் போட்டு கீழே விளக்கம் எழுதுங்க. இத்தாக்கங்கள் இத்தாக்கங்கள் அநேகமாக அயன் கொண்ட கரைசல்களில் நடைபெறும் தாக்கங்களா? இத்தாக்கங்கள் அநேகமாக அயன் கொண்ட கரைசல்களில் நடைபெறும் தாக்கங்களா? அயன் கொண்ட கரைசல்களில் நடைபெறும் தாக்கங்களா? நம்பர் ஒன் போட்டுட்டு இந்த மூணையும் எழுதிக் கொள்ளுங்க.